நான் வந்து இதுல நடிச்ச எல்லாரையும் பத்தி பேசிடுறேன். ஒருத்தர் விடாம எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே. பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது எனக்கு யாரை பார்த்துமே எந்த பொறாமையுமே இல்லை சார். ஏன்னா இவ்வளவு நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொறாமப்பட்டு என்ன பண்ண போறோம், அவ்வளவுதான். நாங்க சினிமால பண்ணும்போது ஒரு சீன் மாஸ்டர் ஷாட்ல கம்ப்ளீட்டா பண்றது நான் எப்பவுமே விரும்புவேன். நான் அங்க இருக்க அத்தனை ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஒரு ஷாட் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஷாட் வச்சுட்டா அதுல எல்லாருமே டைலாக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் க்ளோஸ் அப்ஸ் போலான்றது. பட் அதையே வந்து இவங்க மாஸ்டர் ஷாட்டே 2.25 மணி நேரம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவ்வளோ டேலண்டடா இருக்கணும், இருந்தா மட்டும்தான் பாசிபிள். அண்ட் சார் ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஹியூமர் பண்றதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். ஒரு ஆக்ஷன் பண்ணும்பொழுதோ இல்ல எமோஷன்ஸ் பண்ணும்போதோ யாராவது ஒருத்தர் காப்பாற்ற முடியும். பக்கத்துல இருந்து ஒரு லோ ஆங்கிள் ஷாட் வைக்கலாம், இல்ல ப்ரொப்பலர்ல ஏதாவது காத்து போட்டு எஃபெக்ட் போடலாம், இல்ல RR போடலாம். ஹியூமர் வந்து அந்த டைமிங் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நானும் சதீஷ்லாம் அடிக்கடி பேசிக்குவோம், டிசி அப்படின்னு சொல்லிக்குவோம். ஏதாவது ஒரு காமெடி ஒர்க் அவுட் இல்ல டெட் காமெடி, அது செத்து போச்சு, அதை விட்டுரு சதீஷ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. ஸ்டேஜ் அது இங்க இருக்கும்போதே தெரியும். நாங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கோம், அவங்க எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்க. சினிமா முன்னாடி வர்றதுக்கு காரணமே பின்னாடி இருக்க நாடகம்ன்றதான் அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நினைக்கிறேன் நானு. அண்ட் எனக்கு அதுவே ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. இங்க இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு 90% பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட என் வயசு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் அவங்க எல்லாம் பின்னாடி நிக்க வச்சு நான் முன்னாடி உட்காந்துருக்கேனேன்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் நான் ஒவ்வொருத்தரையும் ரசிச்சேன். 2.25 மணி நேரம் சிரிச்சு செத்துட்டேன் மொமெண்ட். இப்பெல்லாம் அப்படித்தானே சொல்றாங்க எல்லாம். தேங்க்யூ வைஜம் சார், இது பெரிய ஹானர். ஏன்னா நீங்க வந்து அவங்க பக்கத்துல என்ன உட்கார வச்சீங்க, அதுவே பெரிய சந்தோஷம். அண்ட் இவ்வளவு பெரிய சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இவ்வளவு பெரிய ஹானரையும் கொடுத்துறீங்க. லெஜெண்ட்ஸ் இருக்க மேடையில என்னையும் உட்கார வச்சிருக்கிறதுனால எனக்கும் இது ஒரு மறக்க முடியாத. அண்ட் திரும்பவும் சொல்றேன், நான் ஒவ்வொருத்தர் பேரும் எனக்கு சொல்ல தெரியல, பட் ஒவ்வொருத்தருமே எக்ஸ்ட்ராடினரியா பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும். இது ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இதுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய கலை. இங்க இருந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின் போது இதுக்கு வந்து வரவே கிடையாது. சோ இந்த மாதிரி தொடர்ந்து பிளேஸ் நடந்துட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுலாம் அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கணும்ன்ற ஆசையோட விடைபெறேன். நன்றி, வணக்கம்.